2 மினிட்ஸில் ஆற்றுலேயே எப்படி ஃபில்டர் காஃபி செய்கிறது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு நம்ம ஒரு ஃபில்டர் எடுத்துக்கலாம். இது வந்து பித்தளையில் செஞ்சது. ஆக்சுவலி பர்ஃபெக்ட் ஒரு ஃபில்டர் காஃபி வேணும் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் வைஸ் நம்ம பித்தளையில் தான் யூஸ் பண்ணணும். இது 4 பார்ட் இருக்கும். ஒன்று மூடி, இது பிளஞ்சர், ஒன்று அப்பர், ஒன்று லோயர் பார்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து மேலே இருக்கிற அந்த அப்பர் பார்ட்டில் தான் நம்ம வந்து காஃபி பவுடர் கொட்ட போகிறோம். இதில் வந்து ட்ரெடிஷ்னல் வைஸ் நம்ம போயிட்டோம் அப்படின்னாலே எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு நான் காப்பி பொடி வந்து பார்த்திங்கன்னா இது கொட்டையை நாங்களே வாங்கி வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்க காஃபி பவுடர் இது. ஆக்சுவலி நீங்கள் இப்படி தான் பண்ணணும். இதுதான் பர்ஃபெக்ட் காஃபி. இது நீங்கள் கடையில் வாங்கி குடிக்கிற டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடருக்கு பதிலாக. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு 3 ஸ்பூன் நான் எடுத்து போட்டுக்கிறேன். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 பேர் குடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஃபில்டர் காஃபி கிடச்சிரும். ஓகே, 3 ஸ்பூன் இப்போ போட்டாச்சு. இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கடையிலலாம் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு அந்த கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் வேணும் அப்படின்னா இதே காஃபி பவுடரில் கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் சுகரை நீங்கள் இதில் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் இது வந்து உங்களுக்கு அந்த டிகாஷன்லேயே ஒரு நல்ல எசன்ஸ் இறங்கி ஒரு சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்கும். ப்ளஞ்சரை வச்சு நீங்கள் லைட்டாக புஷ் பண்ணி நீங்கள் அதை ஒரு லெவல் ஆக்கிட்டு அது மேலே வச்சுருங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா நல்லா கொதிக்க தண்ணியை சூடு போட்டு இதில் அந்த மூடிக்கு மேலே ஒரு கோடு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கோடு லிமிட்டு. ஸோ அந்த கோடு வரைக்கும் கரெக்டாக தண்ணி ஊற்றிக்கணும். அது கரெக்டாக கோடிக்கிட்ட வந்துடுச்சா, இப்போ என்ன பண்ணுங்கள் அந்த மூடியை வச்சு நீங்கள் மூடிடணும். அவ்வளோதாங்க இது வேலையே. இப்போ அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காப்பி பவுடரில் அப்படியே ஃபில்டர் ஆகி உங்களுக்கு கீழே டிகாஷனாக வந்துடும். ஸோ இதை எடுத்து நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம். இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணலான்னா பாலை கொதிக்க வச்சிடலாம். ஆஸ் யூஷுவல் இதே மாதிரி தான் நம்ம பால் நார்மலாக எப்படி கொதிக்க வைப்போமோ அதே மாதிரி தான். ஆனால் என்னென்னா ஃபில்டர் காஃபிக்கு எப்பவுமே தண்ணியே ஊற்றாமல் நல்லா திக்காக பாலை அப்படியே நீங்கள் சுண்டை விட்டு போட்டு பாருங்கள் ஒரு வாட்டி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. காஃபி வந்து இந்த கடையில் வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட் அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ தண்ணியே ஊற்றாமல் நான் வந்து திக்கான பாலில் இன்றைக்கி ஃபில்டர் காஃபி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம பாலை நல்லா சூடு போட்டுக்கலாம். பாலும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொங்கி வந்த உடனே ஆஃப் பண்ணிடக்கூடாது. இதை வந்து 3 தடவை நல்லா கொதி விடணும். இது வந்து நல்லா பொங்கி 3 தடவை வந்துட்ட பிறகு தான் பாலை ஆஃப் பண்ணணும். அப்போ தான் பர்ஃபெக்ட் இது ஏன் நம்ம அத்தனை தடவை நம்ம பொங்க விடுறோன்னா இது மேலே வந்து உங்களுக்கு ஒரு நுரை மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். அதுவும் மெயின். ஆக்சுவலி இங்கே கடையிலலாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபில்டர் காஃபி மேலே அந்த நுரையை வச்சு டிகாஷன் ஊற்றி ஒரு சுகர் வச்சு தருவாங்க. அதான் ஃபினிஷிங் டச். ஸோ அதே ஃபார்மேட்டில் நம்ம கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நான் அந்த 3 தடவை பாலை கொதிக்க விடுறேன். இங்கே பாருங்கள் அந்த மேலே எவ்வளோ அழகாக அப்படியே சாஃப்டாக பஞ்சு போல் அப்படியே ஒரு நுரை வந்திருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு தேவை. ஓகே, இப்போ 3 தடவை நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பால் ரெடி. இந்நேரத்துக்கு டிகாஷனும் ரெடி ஆகிருக்கும். ஓகே, இப்போ பாலும் ரெடி ஆகிடுச்சு, டிகாஷனும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம அந்த ஃபுல் செட்டப் வச்சு நம்ம சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் டபரா செட்டு வச்சு பண்ணணுன்னு பிளான் பண்ணேன். ஆனால் டபரா செட் எங்கள் வீட்டில் இல்லை. டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் வச்சா உங்களுக்கு அது நல்லா தெரியுமே கலர் அப்படின்றதுக்காக நான் அப்படி வச்சுருக்கேன். பாருங்க டிகாஷன் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நான் எனக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு நான் டிகாஷன் ஊற்றிக்கிறேன். சில பேர் ஸ்ட்ராங்காக குடிப்பீங்க, சில பேர் லைட்டாக குடிப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டிகாஷன் வச்சுக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு டிகாஷன் இருந்தால் போதும். ஸோ நான் அதில் இப்போ கொதிக்க வச்ச பால்லேருந்து கரெக்டாக இதில் கொஞ்சோண்டு ஓகே இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நான் இப்படி தான் குடிப்பேன், அதனால் இந்த லிமிட்டில் வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதை எடுத்து அப்படியே மேலே வச்சு இப்போ இதில் அப்படியே லைட்டாக கொஞ்சோண்டு டிகாஷனை அப்படியே எடுத்து மேலே ஊற்றணும்.
இது மேலே அப்படியே ஒரு சுகரை எடுத்து ஒரு லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து அப்படியே மலை மாதிரி மேலே தூவி விட்டுடணும். அவ்வளோதான். இதுதான் ஒரு கடையில் நார்மலாக ஒரு ஃபில்டர் காஃபி எப்படி கிடைக்குமோ அதே ஃபார்மேட்டில் நம்ம பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக இருக்குது. ஆக்சுவலி கலர் டல்லாக இருக்க மாதிரி இருக்குல்ல, நான் இப்படி தான் குடிப்பேன், அதுக்காக நான் இப்படி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக கூட போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பக்கா ட்ரெடிஷ்னல் ஃபில்டர் காஃபி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை நம்ம எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படியே ஒரு ஈவினிங் டைம் போல் பால்கனியில் உட்காந்துட்டு இந்த மாதிரி ஒரு காஃபி, இப்படி ஒரு 4-5 ஸ்நாக்ஸ் வச்சு அப்படி எடுத்துகிட்டு வந்து பால்கனியில் உட்காந்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருக்கும். இதெல்லாம் ஊர்லேருந்து வந்த ஸ்நாக்ஸ் தான். சூப்பர். ஆக்சுவலி நான் எதிர்பார்த்த மாதிரியே இது கடையில் வாங்கி குடிக்கிற மாதிரியே இருந்தது. செம்ம டேஸ்ட்டு. இது ப்ரூடா? இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் ஃபில்டர் காஃபி அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம இதையும் எப்படின்னு பார்த்துருவோம். இது உங்களுக்கு இதில் ஆல்ரெடி இந்த டிகாஷனோட ரெடியாகவே இருக்குது. இதை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு இதில் 20 ml நீங்கள் ஊற்றிட்டு 80 mlக்கு மில்க் ஊற்றுனீங்கன்னா ஒரு கப் காஃபி ரெடி ஆகிடும்னு போட்டிருக்கு. 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கு. சரி வாங்க இதையும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிடலாம். இப்போ இது எவ்வளோ, இதை 2 minutes கூட கிடையாது, இது 1 minute கூட ஆகாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இது டிகாஷன் ரொம்ப டார்க்காக இருக்க மாதிரி தெரியுது. இருந்தாலும் நான் அதில் எவ்வளோ ஊற்றுனோ அதே அளவுக்கு டிகாஷன் இதில் ஊற்றுறேன். அப்போ தான் நம்மளுக்கு கலர் டிஃப்ரெண்ட் தெரியும். இது கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி தான் இருக்குது. சாக்லேட் காஃபி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, இது அதை விட கொஞ்சம் கலர் ஜாஸ்தியாக இருக்குது. மேபி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அதே செட்டப்பில் தான் நான் திரும்ப வச்சு பண்ணுறேன். ஸோ இப்போ அதே மாதிரி வச்சு நம்ம 1 ஸ்பூன் சுகரை போட்டு இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிவிடுவோம். டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் எனக்கு பெருசாக டிஃப்ரெண்ட்டே தெரியல. ஆனால் எனக்கு அது ஃபஸ்ட்டு சாப்பிட்டது தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. பேக்கெட் ஐட்டம் நான் மோஸ்ட்லி சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் ட்ரெடிஷ்னல் வைஸே போயிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் பாய்.